வடசென்னை ராயபுரம் மாதம் தெருவை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் சமூக வலைதள விற்பனை செயலியில் சில மாதங்களுக்கு முன்பு விற்பனைக்கு என அறிவிக்கப்பட்டிருந்த உயர் ரக காரை 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். பின்னர் சிறிது நாட்கள் கழித்து கார் காணாமல் போனது குறித்து ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் காரை விற்பனை செய்த கும்பல் காரை விற்பனை செய்வது போல் விற்று மற்றொரு சாவியை வைத்து காரை திருடியது தெரியவந்தது. மேலும் இந்த கும்பல் காரின் ஆவணங்களை வைத்தும் மோசடி செய்து வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து இந்த மோசடியில் ஈடுபட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஹரிஹர முகேஷ், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த உலகநாதன், திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ், தேனி மாவட்டத்தை சேர்ந்த டேவிட் பிரகாஷ், ராஜபாண்டி, பாளையங்கோட்டையை சேர்ந்த பாலாஜி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பீட்டர் ரகுராஜ் மற்றும் ஜெயராம் என மொத்தம் 8 பேரை கைது செய்து 3 உயர் ரக கார்களையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மத்திய சிறையில் தண்டனை கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தை ஈடு செய்யும் விதமாக மத்திய சிறையில் குடிநீர் அருந்துவதற்கு மண்பானை அமைக்கப்பட்டுள்ளது. வெயிலிலிருந்து தாகத்தை தணிக்கும் வகையில் மண்பானை அமைக்கப்பட்டு அதில் கைதிகள் குடிநீர் அருந்துவது கைதிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அகரம் பகுதியைச் சேர்ந்த பரிமளா என்பவர் ஆம்பூர் மகளிர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவர் பணி முடிந்து கணவர் தட்சிணாமூர்த்தியுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது மாதனூர் ஒடுக்கத்தூர் செல்லும் சாலையில் உள்ள ஒர்க் ஷாப் ஒன்றில் பழுதாகி நின்ற லோடு ஆட்டோ திடீரென பரிமளா வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பக்கவாட்டில் மோதியது. இதில் பரிமளா நிலை தடுமாறி கீழே விழுந்து எதிர் திசையில் இருந்து வந்து கொண்டிருந்த லாரியின் பின் சக்கரத்தில் தலை சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் உடன் வந்த அவரது கணவர் தட்சிணாமூர்த்தி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் மதுராம்பட்டினம் அருகே உள்ள கீழத்தோட்டத்தைச் சேர்ந்த தம்பதியினர் பாலசுப்ரமணியம், சிவரஞ்சனி. இவர்களுக்கு 4 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் சிவரஞ்சனி வெளியூரில் வேலை பார்த்து வரும் நிலையில் பாலசுப்ரமணியன் மதுபோதையில் தனது குழந்தையை அடித்து கொடுமை செய்வது போன்ற வீடியோ பதிவுகளை மனைவிக்கு அனுப்பி பணம் கேட்பதுடன் அவரை ஊருக்கு வர சொல்லி துன்புறுத்தியுள்ளார். இதுகுறித்து குழந்தையின் பாட்டி அதிராம்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பெயரில் போலீசார் அங்கு சென்று குழந்தையை மீட்டு தஞ்சாவூர் குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்து பாலசுப்ரமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 1624 வாக்குச்சாவடிகளில் 286 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பாதுகாப்பிற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் 3 கூடுதல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 14 டிஎஸ்பிக்கள், 58 ஆய்வாளர்கள், 416 உதவி ஆய்வாளர்கள், 8 கம்பெனி துணை ராணுவ படையினர் உள்ளிட்ட 3500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ள காவல்துறையினர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வாக்குப்பதிவை அமைதியாக எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுரை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா மேக்கரிமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணிபுரிபவர் பண்டாரவடை கிராமத்தைச் சேர்ந்த நூருல் ஹக். இவர் குத்தாலத்திலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும்போது வழியில் மாதிரிமங்கலம் மெயின் ரோடு பகுதியில் தார் சாலையில் உள்ள ஜல்லிக்கற்களில் சறுக்கி கீழே விழுந்து காயமடைந்துள்ளார். இதனை அடுத்து அவரை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேற்சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக குத்தாலம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பேரில் தாளமுத்து நகர் போலீசார் தூத்துக்குடி கிழக்கு காமராஜர் நகர் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு வீட்டில் கஞ்சா மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் ஆந்திராவில் இருந்து கடத்தி வந்த தூத்துக்குடியில் விற்பனை செய்ய திட்டமிட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 16 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தூத்துக்குடி கிழக்கு காமராஜர் நகரை சேர்ந்த சங்கர் என்பவரை போலீசார் கைது செய்து டிஎம்பி காலனியைச் சேர்ந்த செல்வம் என்பவரை தேடி வருகின்றனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காட்டுக்கூடலூர் சாலையில் இருப்பு நிலையான சோதனை சாவடி பகுதியில் தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது முந்திரி கொட்டையை வியாபாரம் செய்வதற்காக விருத்தாச்சலம் நோக்கி சென்ற டாடா ஏசி வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி 2,50,000 ரூபாய் இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விருத்தாச்சலம் தேர்தல் உதவி ஆணையர், வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெஹமத் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் தேர்தல் அதிகாரி உதயகுமார் ஆகியோரிடமும் ஒப்படைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே வேம்பனியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். மத்திய பாதுகாப்பு படை போலீசான இவர் 10 நாள் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் இவர் காளையார்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது தபால் வாக்கை பதிவு செய்யபோது தான் வாக்களித்தது யாருக்கு என்பதை தெரிவிக்கும் விதத்தில் அதனை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டதை அடுத்து சதீஷ்குமார் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வழக்கு பதிவு செய்து காளையார்கோவில் காவல் நிலையத்தினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நேற்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து துபாய், குவைத், ஷார்ஜா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் மற்றும் அந்த நாடுகளிலிருந்து சென்னை வரும் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்நிலையில் இன்னும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கனமழை ஓயாததன் காரணமாக 2வது நாளாக இன்றும் துபாய், குவைத், ஷார்ஜா ஆகிய 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து 2வது நாளாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதியில் பாஜகவினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும் இதனால் பாஜக வேட்பாளரை கைது செய்ய வேண்டும் என்றும் கூறி சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ ஒதியம்பட்டு 4 முனை சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாளை காலை 8 மணி அளவில் புதுச்சேரி காந்தி சிலை அருகே போராட்டம் நடைபெறும் என்று சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ அறிவித்திருக்கிறார். இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தூத்துக்குடி தொகுதியில் உள்ள 1624 வாக்குச்சாவடிகளில் 288 வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் 1624 வாக்குச்சாவடிகளில் 8016 பணியாளர்கள், 316 நுண் பார்வையாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் நுண் பார்வையாளர்களுக்கான பணி நியமன ஆணை இன்று அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பிரிவு அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நியமன ஆணையை பெற்றுக் கொண்ட வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்களது வாக்குச்சாவடிக்கு செல்லும் பணியை துவங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ஜெகநாத தெருவை சேர்ந்தவர் வேலு. இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். மது பழக்கத்திற்கு அடிமையான இவர் மது அருந்திவிட்டு மனைவியிடம் தகராறு செய்து வந்துள்ளார். இதனை அவரது மூத்த மகன் ஹேமபிரசாத் தடுத்தும் அவர் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த ஹேமபிரசாத் அருகில் இருந்த மூங்கில் கட்டையை எடுத்து தந்தை வேலுவை தலை மற்றும் முதுகில் தாக்கி வீட்டிலிருந்து வெளியில் விரட்டியுள்ளார். வெளியில் வந்த வேலு வீட்டின் அருகே படுத்து தூங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் தூங்கிக் கொண்டிருந்த வேலு சுயநினைவின்றி இருப்பதை அறிந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆற்காடு டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஹேமபிரசாத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடகால், நடுத்தெரு, முருகன் கோவில் தெரு, மேலத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 800க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் சரியான முறையில் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 1 வார காலமாக முற்றிலும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சீர்காழி, திருமுல்லைவாசல் இடையே வடக்கால் கிராமத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரி யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலையில் சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
பின்னலாடை நகரமான திருப்பூரில் அதிக அளவிலான வெளிமாவட்ட மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் திருப்பூரில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை தமிழகம், புதுச்சேரி உள்பட 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலை முன்னிட்டு வாக்களிக்க ஆர்வம் காட்டும் தொழிலாளர்கள் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட தங்களது சொந்த ஊருக்கு ரயில் மற்றும் பேருந்துகள் மூலம் புறப்பட துவங்கினர். இதனால் இன்று வழக்கத்துக்கு மாறாக நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், திருச்சி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களில் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த முருகன் மற்றும் வானமாமலை ஆகியோர் நேற்று இரவு திசையன்விளையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் 33 லட்சம் ரூபாய் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதனை நோட்டமிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று நாங்குநேரி அடுத்துள்ள வாகைக்குளம் பகுதியில் மிரட்டி பணத்தை பறித்து சென்றுள்ளது. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் நாங்குநேரி ஏஎஸ்பி பிரசன்னகுமார் மற்றும் போலீசார் கொள்ளையர்கள் சென்ற பாதையை சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் கண்காணித்து சினிமா பாணியில் பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது மற்றொரு வானமாமலை, செல்வகுமார் உள்ளிட்ட 3 பேரை பிடித்து அவர்களிடமிருந்து முதற்கட்டமாக 27.5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த வழிப்பறியில் ஈடுபட்டு தலைமறைவான மேலும் 5 பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.